மாவிளக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிரசாதம் தான். ஆனால் அதுவே சரியான அளவில் அரிசியும் வெல்லமும் கலக்கலைன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப சொதப்பிடும். இன்றைக்கி நம்ம வந்து மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இந்த மாவிளக்கு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி வந்து சாப்பாட்டு அரிசியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மாவரிசியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அரிசியை வந்து ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் அரிசி ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசியும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கூட அரிசியில் இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டின அரிசியை ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேன் காற்று கீழே குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அரிசி காஞ்சி வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து மாவிளக்குக்கு தேவையான வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். வெல்லத்தை வந்து நம்ம துருவி தான் எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து வெல்லத்தில் கல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துருவின வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அரிசி காய வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சி ஜார்லையும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நான் சின்ன மிக்சி ஜாருங்கனால 2 பார்ட்டாக போட்டுக்கிறேன். அரிசியை 1 நிமிஷம் விட்டு விட்டு நல்லா அரைச்சோம்னாவே நல்ல பொலன்னு இந்த மாதிரி வந்துடும். மீதம் இருக்க அரிசியையும் இதே மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது தடவை அரைக்கிற அரிசியில் நான் வந்து 4 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஏலக்காய் வந்து தனியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரிசியோடு சேர்த்து அரைச்சோம்னா அதனோட தோலும் நம்மளுக்கு சீக்கிரம் அரைப்பட்டுரும். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். சலிக்கிறதுக்கு வந்து பெரிய கண் சல்லடையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப பொடிக்கண் சல்லடை அப்படின்னா மாவு வந்து ரொம்ப நைஸ் ஆயிரும். மாவுளக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் பொறுன்னு தான் இருக்கணும். இந்த மாதிரி சல்லடை மூலமாக நம்ம சலிக்கும் போது அரைப்படாத அரிசியெல்லாம் அது மேலே வந்துடும். அதெல்லாம் நம்ம வந்து தனியாக எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி ஏலக்காய் தோல்லாம் இருந்தாலும் அதுவும் தனியாக வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க அந்த வெல்லத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் வெல்லத்தையும் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சமாக வச்சுட்டு மீதத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில அரிசி வந்து மாவு நிறைய கணிசம் கொடுக்கும், ஒரு சிலது வந்து அந்தளவுக்கு கணிசம் கொடுக்காது. நம்ம தேவைப்பட்டால் திருப்பியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கையினால் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நம்ம கையிலையும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது, அது மாதிரி மாவுலையும் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாது. இப்போ இந்த மீதம் இருக்க வெல்லத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம கையோட ஹீட்லேயே அந்த வெல்லம் உருகி 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 மாவு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டு திருப்பி நம்ம வெல்லம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நேரம் ஆக ஆக மாவு வந்து உருகி ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கலந்து விடும்போது ரொம்ப கட்டியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். பாருங்கள், மாவு வந்து நல்ல இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இன்னும் நம்ம கையினால் கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளோட கை ஹீட்டுக்கு மாவு வந்து இன்னும் உருக ஆரம்பிச்சிடும். மாவுளக்கு நடுவில் வந்து நம்ம விளக்கு பொருத்தணும். அதனால் நெய் சேர்க்கறதுக்காக நடுவில் கையினால் இந்த மாதிரி ஒரு குழி பறித்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மாவுளக்கு வந்து கட்டாயம் நம்ம நெய் சேர்த்து தான் விளக்கேற்றணும். நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம நீங்களும் இந்த மெத்தடில் மாவுளக்கு தயார் செஞ்சு சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். மாவிளக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக தயார் பண்ணுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி மாவிளக்கு தயார் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.